ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கோவை மாவட்டம் சரவணம்பட்டிக்கு அருகே உள்ள சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவருக்கு 26 வயதில் பிரசன்னா என்ற மகன் உள்ளார். புகைப்பட கலைஞரான இவர் உணவு டெலிவரி செய்யும் வேலையை பார்த்து வருகிறார். அதே போல திருப்பூர் மாவட்டம் தானம்புதூரை சேர்ந்தவர் ஹேம்நாத். இவர் அதே பகுதியில் ஒர்க் ஷாப் ஒன்றை வைத்து நடத்தி வந்தார். இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்து வந்தனர். இதனிடையே கடந்த 5ஆம் தேதி அதிகாலை பிரசன்னாவும் அவரது நண்பர் ஹேம்நாத்தும் சரவணம்பட்டியில் உள்ள சவுந்தரராஜன் என்பவரின் ஓட்டலுக்கு சாப்பிட சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் கடையில் கோழி இறைச்சி தீர்ந்து விட்டதால் பிரசன்னாவும் சவுந்தரராஜனும் திடியலூர் சாலையில் உள்ள ஹோட்டலுக்கு இறைச்சி வாங்க சென்றுள்ளனர். அப்போது அங்கு மது போதையில் நின்று கொண்டிருந்த 5 பேர் கொண்ட கும்பல், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்திருக்கீங்க என கேட்டுள்ளனர். அதற்கு சிக்கன் வாங்க வந்தோம் என பிரசன்னா கூற, இந்த நேரத்துல உங்களுக்கு சிக்கன் கேட்குதா என கேட்டுவிட்டு அந்த போதை நபர்கள் பிரசன்னாவை சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதை பார்த்து கொண்டிருந்த சவுந்தரராஜன் அங்கிருந்து ஓடி சென்று ஹேம்நாத்தை உதவிக்கு அழைத்துள்ளார். அப்போது பிரசன்னாவை காப்பாற்ற வந்த ஹேம்நாத்தையும் அந்த கும்பல் தாக்கி உள்ளது. ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளவே ஆத்திரமடைந்த போதை கும்பல் தாங்கள் வைத்திருந்த கத்தியால் ஹேம்நாத்தையும் பிரசன்னாவையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளது. இதில் பலத்த காயங்களுடன் சரிந்த இருவரும் வலியால் அலறி துடித்துக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரசன்னாவையும் ஹேம்நாத்தையும் மீட்டு சரவணம்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் பிரசன்னா கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஹோட்டல் உரிமையாளர் ஹரிபிரசாத், சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த சந்திரகுமார், கிளி பிரவீன், செல்வம், அருண்குமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மருத்துவமனை ICU வார்டில் இருந்த ஹேம்நாத் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பனை காப்பாற்ற சென்ற இளைஞர் போதை கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.